வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது இம்ரான் ஷார் குக்கிங் சேனல். நான் உங்கள் இம்ரான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். வேறு லெவல் டேஸ்ட்டு. நீங்கள் ஒரு 1/2 கிலோ சிக்கன் செஞ்சிங்கன்னா நீங்கள் ஒண்டியாகவே சாப்பிட்ருவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். வேறு லெவல் டேஸ்ட்டு. இந்த ரெசிபியை நானே ட்ரை பண்ணேன். வேறு லெவல் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. என்ன சொல்கிறது, இந்த ரெசிபி அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 1/2 கிலோ சிக்கன் வச்சு வேறு லெவல் புது டிஷ் ஒன்று செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி நம்ம ஸ்டைல் ஈஸியாகவும் சூப்பராகவும் எப்படி செய்ய பார்க்கலாம். சமைக்க ஆரம்பிக்கலாம். மக்களே, ஃபஸ்ட் நம்ம எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தில் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுங்க. சரிங்களா? சிக்கன் கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், மிளகுத்தூள் பிளாக் பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன். கூடவே ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 2 லவங்கம், ஒரே ஒரு ஸ்டார் சேர்த்துக்கலாம். கூடவே 1 வெங்காயம் நறுக்கி வச்சுருங்க குட்டி குட்டியாக, 4 பச்சை மிளகா, சின்ன பச்சை மிளகா 4 இது சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி ஒரு தக்காளியை விதையெல்லாம் நீக்கிட்டு நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதான் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து கொஞ்சம் போட்டால் போதும், 2 டேபிள் ஸ்பூன் போதும். சரிங்களா? கூடவே சின்ன துண்டு எலுமிச்சப்பழம், இதில் ஜூஸ் போட்டு அப்படியே புழிஞ்சு விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிக்கனை மேரினேட் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சு செஞ்சோன்னு வச்சுக்கிங்க, அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் அதை ஊற விட்டுருவோம். சரிங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். சரிங்களா மக்களே? நம்ம சிக்கன் 1/2 மணி நேரம் நல்லா ஊறி சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போது டேரெக்டாக அடுப்பில் வச்சு அடுப்பு ஆன் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? இந்த டிஷ்ஷு செய்கிறீங்கன்னா யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா இது 1/2 கிலோ ஒரு ஆளுக்கே பத்தாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் யாருக்காவது சேர்த்து சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க. ஏன்னா இந்த சிக்கன் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். திருப்தியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா 1/2 கிலோ சிக்கன் ஒரு ஆளுக்கே போதும். ஃபேமிலியோடு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா மினிமம் 2 கிலோ சிக்கன் எடுத்து செய்யுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வைஸ் வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்யலாம். இது இந்த டிஷ் ஃபினிஷிங் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மக்களே, நான் அடுப்பை குறைவான தீயில் வச்சு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா வெறும் மசாலா சேர்த்துருக்கோம், ஆயிலும் கம்மியாக சேர்த்துருக்கோம், மசாலா எல்லாம் கருக ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து செய்யுங்க, வேறு லெவலில் இருக்கும். சரிங்களா? பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்படி ஸ்மெல்லே வேறு லெவலில் இருக்குது. மசாலாவோட ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் இப்படி வரணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 15-20 நிமிஷம் சரிங்களா? மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வைங்க. நம்ம சிக்கன் வேறு லெவலில் ரெடி ஆகிடும். நம்ம சிக்கன் பாருங்கள் வேறு லெவலில் ரெடியாக இருக்குது. நான் ஓட தண்ணியெல்லாம் மேக்ஸிமம் சுண்டிருச்சு, இன்னும் கொஞ்சமாக தான் இருக்குது. இது நம்ம கிரேவி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ கடைசியாக ஒரு கைவிடல் கொத்தமல்லி தூவி விட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மக்களே, வேறு லெவலில் இருக்குது. நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வாசனையே வேறு லெவல். புதுசாக ட்ரை பண்ணேன், வேறு லெவலில் இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இம்ரான் ஷார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களே, நம்ம டிஷ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும்.
இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் ஒரு சூப்பர் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். வேறு லெவலில் இருக்கு பாருங்கள், வாசனை கமன்னு இருக்கு. ஓகே மக்களே, நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.